உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம நாட்டு கோழிக்கறி தான் பிரியாணி செய்ய போறோம். 1 கிலோ நாட்டு கோழிக்கறி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி அப்படி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் 1 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஊத்திக்கிறேன். சிக்கன் நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால நான் 1.5 கரண்டியா ஊத்திக்கிறேன். அப்பதான் எல்லாத்தையும் வதக்கி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததா இதுல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஆயில் எல்லாம் நல்லா ஹீட் ஆயிட்டு இப்ப இதுல 1 பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாச்சி, 1 முக்கு, ஒரு பெரிய பிரிஞ்சி இலை பிச்சு பிச்சு வச்சிருக்கேன். இதை போட்டுக்கிறேன். அடுத்ததா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கிறேன். இது கூடவே 4 கீறின பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் 1 கிலோ நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால இதுல உள்ள பொருள்கள்லாம் நிறைய இருக்குங்கிறதுனால அதனாலதான் இன்னைக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசி அப்படியும் போட போறேன். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 2 பெரிய தக்காளி. இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதும் 1 பிடிச்ச புடி புதினா தலை, 1 பிடி மல்லித்தலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இனி போட வேண்டிய மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதும் 1 கப்பு தயிர். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நாம இதுல இந்த நாட்டு கோழிக்கறியை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா அழகா பெரட்டி பெரட்டி கொஞ்ச நேரம் அப்படியே வேக வைக்கலாம். இத வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே 1/2 டீஸ்பூன் சால்ட், இந்த சிக்கனுக்கு தேவையானது 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு அப்படியே நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு கழுவி எடுத்து அப்படி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நாம தண்ணி ஊத்திக்கலாம். 2 டம்ளருக்கும் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, சிக்கனுக்கு 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் 1 டீஸ்பூன். இனி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டு விட்டுறலாம். 4 விசில் வரட்டும். இந்த குக்கருக்கு 4 விசில் வந்ததுன்னா அந்த அரிசி அந்த கறி எல்லாம் வெந்து கரெக்டான பக்குவத்துல இருக்கும். அடுத்ததா இதுல போடுறதுக்கு நாம கொஞ்சம் முந்திரி வறுத்துக்கலாம். இதுக்கு நான் 1/4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் ஹீட் ஆனதும் முந்திரியை வறுத்துக்கலாம். இது இப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். பிரியாணி நல்லா வெந்துடட்டும். ஓகே, கேஸ் விட்டுருச்சு. இப்ப நாம இதை எடுத்துக்கலாம். ஓபன் பண்ணி பார்த்துடலாம்.
ஆஹா, நல்லா கம கமன்னு ஒரு மனம் பாருங்க. நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வெந்திருக்கு. நல்லா அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு, பார்க்கும்போதே நல்லா தெரியுது. இப்போ இதுல வறுத்து வச்ச முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது இது மேல மல்லித்தலை தூவிக்கலாம். நாம டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா அந்த ரைத்தாவோட சிக்கன் பிரியாணிய, நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி இருக்கு? வேற லெவல் போ. அவங்க வாயாலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் கொஞ்சம் டேஸ்ட் பாத்துக்கிறேன். செம்மையா சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்லயும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எத்தனையோ இடங்கள்ல நாங்களும் பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். ஆனா இந்த பிரியாணி இன்னைக்கு கொடுத்த இந்த டேஸ்ட் மறக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. நிச்சயமா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கமெண்ட்டும் பண்ணிருங்க. தேங்க்யூ.